கர்ப்பிணி வேட்பாளர் மீது தாக்குதல். திமுகவினரின் அராஜகப்போக்கை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் தி. வேல்முருகன் அறிக்கை. இதுகுறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் வி தமிழில் பாருங்கள். இது தமிழர்களின் குரல். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட நிறைமாத கர்ப்பிணி பெண்ணான தங்கை அனிசா பாத்திமா அவர்கள் மீது நடத்தப்பட்டிருக்கும் மிக கொடூரமான தாக்குதல் தமிழகத்தையே அதிர வைத்துள்ளது. மாற்று அரசியல் கருத்துக்களை எதிர்கொள்ள துணிவில்லாத திமுகவினர் ஒரு கர்ப்பிணி பெண் என்றும் பாராமல் மனிதாபிமானமற்ற முறையில் வன்முறையை ஏவி இருப்பது கடும் கண்டனத்திற்குரியது. அரசியல் நாகரீகம் என்பது பெண்களை மதிப்பதிலும் அவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதிலுமே அடங்கியுள்ளது. ஆனால் அதிகார மமதையில் திமுக கட்சியினர் பெண் வேட்பாளரை, அதுவும் கருவுற்ற ஒரு தாயின் மீது தாக்குதல் நடத்தி மருத்துவமனையில் அனுமதிக்கும் நிலைக்கு தள்ளியிருப்பது நாகரிகமான சமூகத்திற்கு தலைக்குனிவாகும். கருவில் இருக்கும் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் ஒரு சாதாரண அரசியல் மோதல் அல்ல. இது மிகவும் மோசமான மனித உரிமை மீறல். ஜனநாயக ரீதியாக போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியது அரசின் கடமை. திமுகவினரின் இந்த வன்முறை வெறியாட்டத்தை கட்டுப்படுத்த தவறிய காவல்துறை மற்றும் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு கவலை அளிக்கிறது. இந்த அராஜக செயலை வன்மையாக கண்டிப்பதோடு தங்கை அனீஸ் பாத்திமா அவர்கள் மீது தாக்குதல் நடத்திய திமுகவினர் அனைவரையும் உடனடியாக கைது செய்து அவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி வலியுறுத்தியது என அக்கட்சியின் தலைவரான தி. வேல்முருகன் வெளியிட்டுள்ள தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.